ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம வந்து திருத்தணிக்கு வந்திருக்கோம். 4 மணி ஆக போகுது. சாயந்தரம் ஆயிடுச்சு கோயிலுக்கு வரங்காட்டி. இப்போ ஃபுல் ரஷ்ஷாக இருக்காங்க. நம்ம போய் சாமி பார்க்க போகலாம். அப்படியே பாருங்கள் எவ்வளோ ரஷ் இருக்காங்கன்னு. எத்தனை கார் இருக்குது, எவ்வளோ ரஷ்ஷாக இருக்காங்க. எல்லா கடையும் திறந்து வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஜூஸ் கடை, செம வெயில் தான். கோபுரம் பாருங்கள், இன்னும் கட்டிகிட்டே இருக்காங்க. நல்ல மலை, கோபுரம், நல்ல குரங்கு குட்டியெல்லாம் இருக்குது. அழகா வாங்கோ. திருப்பதி கடைங்க லைனாக இருக்குது பாருங்கள். எல்லாம் கொடை வச்சு வாட்டர், ஜூஸ் பாட்டில், குல்பி ஐஸு, இளநீர் எல்லாம் இருக்குது. பக்தர்கள் எல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்காங்க சாமி பார்க்க. நம்ம தான் வெயிட்டிங். ஃப்ரெண்ட்ஸ், அழகாக கடைங்கள்லாம் இருக்குது. வேலு, கூடை, பூ, கற்பூரம், மாலை எல்லாம் வச்சுருக்காங்க. மூலஸ்தானம் போகிற வழி இதுதான். இப்படியே நம்ம வண்டியெல்லாம் இங்கே பார்க் பண்ணிவிட்டு நம்ம நடந்து போகணும். பஸ்ஸு வந்து மேலேயே வருது. எல்லாம் மணி எல்லாம் வச்சு விற்றுட்டு இருக்காங்க. குரங்கு தண்ணி கேட்கும் போல. இப்போ பாருங்க, குரங்கு எடுத்துன்னு ஓடிடுச்சு. ஃபுல் ரஷ்ஷாக இருக்காங்க பாருங்க. மாலெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க வண்டியில். பாப்பா இங்கே நீங்கள் நில்லுங்க, அங்கே ஓரமாக. குல்பி ஐஸ், குல்பி ஐஸ் ரஷ்யா தான் இருக்காங்க. செம்ம வெயிலாக இருக்கு. ஜனமா இருக்காங்களா திருத்தணியில? ரொம்ப ஜனம். கார் பார்க்கிங் விட்டுட்டு எப்படி வந்தீங்க? அப்படியா? நான் இங்கே தான் வருவேன். மணி எல்லாம் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. செப்பல் எல்லாம் இங்கே வச்சிடணுமா? ஸ்டாண்டெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டோம். அருள்மிகு சுப்பிரமணியம் கோயில், திருக்கோயில், திருத்தணி. எப்படிங்க? போலாமான்னு வந்துட்டோம் திருத்தணிக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோபுரமெல்லாம் தெரியுதா? கோபுர தரிசனம் ரொம்ப புண்ணிய தரிசனம். எப்படியோ வந்துட்டோம். நம்ம இங்கே தான் ஃப்ரீ தரிசனம் தானேங்க. காலியாக தான் இருக்கு. போகலாமா? ஓகே. ஃப்ரீயாக இருக்கு. அப்படியே ஃபாஸ்ட்டாக போகலாம். அப்படி தானே? சரி, கிளம்புங்க. அப்படியே லைன். இன்னைக்கு என்னங்க இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு?
கூட்டம் கம்மி தான். ஆமாம், ஆனால் வெளியே பார்த்தா ஜனம் ஃபுல்லாக இருக்காங்களே, போயிட்டு வந்துட்டே இருக்காங்க. ஓகே ஓகே, சந்தோஷம். இதை பாருங்க, அந்த பக்கம் லாஸ்ட்டில் ஒரு லைன் இருக்குது, அதோட சரி. நம்ம ஹாப்பியாக முருகர் பார்த்துட்டு வர போகிறோம். இங்கே ரஷ்ஷு கம்மியாக தான் இருக்குது. நம்ம வந்து பயந்துட்டு தான் இருந்தோம், ஃபுல் ரஷ்ஷாக இருக்கோம். ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை. அப்படியே போய்கிட்டே பேசுகிறேன். முருகர் தரிசனம் பார்க்கலாம். குட்டீஸும் போயிட்டு இருக்காங்க. அவங்க ஃபாஸ்ட்டாக கிளம்பி போயிட்டு இன்னொரு ரோலில் வந்துட்டு இருக்காங்க. நம்ம தான் பின்னாடி வீடியோ எடுத்துக்கிட்டு அது எப்படி இது எப்படின்னு கேட்டுகிட்டே போயிட்டு இருக்கோம். இங்க ஒரு முருகன். குரங்கு மேல இருக்கு. இதோ ரஷ் வந்தாடுச்சு. ஐயோ, குரங்கு இங்கே இருக்குதுங்க. வால் பாருங்களேன் எப்படி தூக்கிட்டு இருக்கு. ஐயோ, பறிச்சாச்சு, பூ முக்கியது. குரங்கு பூ சாப்பிடுறது. ஹாய் குட்டீஸ். அவங்கள எடுக்கக்கூடாதான். நீங்க பாருங்க, குரங்கு தலையில இருக்கிற பூ பிக்கிறதுக்காக வருது. வெளியே பார்த்தா ஜனமாக இருக்குது, உள்ளே பார்த்தா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அப்படியே பாருங்கள், இதிலெல்லாம் ஓம் வேல் எல்லாம் போட்டு இருக்காங்க. ஹாப்பியாக காற்றடிக்குது, நல்லா ஃபேன் காற்று. ரஷ்ஷும் கம்மியாக தான் இருக்குது. அது வந்து டிக்கெட்டு 100 ரூபாய் டிக்கெட்டு. நம்ம ஃப்ரீலேயே வந்துட்டோம். ஃப்ரீ டிக்கெட்டே காலியாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, அழகாக உக்காந்துக்கிட்டு குரங்கு முறுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கு. வந்துடுச்சு அப்படியே இந்த பக்கம். நல்லா முருகர் வள்ளி நல்லா அழகாக வரைஞ்சி வச்சுருக்காங்க மேலே. இந்த பக்கம் பிள்ளையார், அழகாக பிள்ளையார் எல்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. கோபுரம் பின் பக்கம்தான் இருக்குது. இங்கே இருக்குது பாருங்க குரங்கு. நம்ம காமிக்கிறதுக்குள்ளேயே போயிடுது. திருப்பதி நடப்பாதை இந்த பக்கம்தான் வரணும். கோபுருக்கா நுழைஞ்சி. இது மண்டபம், கல்யாணம் செய்கிற மண்டபம் மாதிரி திருத்தணியில் மேலே. மூலஸ்தானம் பக்கத்தில் இருக்குது. கோயில் உள்ள தொட்டியில் வச்சுருக்காங்க.
அந்த தொட்டையில் உண்டியல் மாதிரி போட்டிருக்காங்க. குழந்தை இல்லாதவங்கெல்லாம் வேண்டிக்கிட்டு இதில் போட்டால் குழந்தை பிறக்கும் அப்படின்னு திருத்தணியில் 2 தொட்டியல், கீழே 1 மேலே 1. நம்ம மூலஸ்தானம் போகிற வழி. சாமி தரிசனம்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. திருத்தணியில் முருகர் பார்த்துட்டு வந்தோம். இதுதான் நம்ம சாமி பார்த்துட்டு வர வழி. அப்படியே பாருங்கள், இந்த பக்கம் மண்டபம் எல்லாம் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் நம்ம சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். முருகர் எல்லாம் நல்லா பார்த்தோம். வள்ளி தேவனை மூலஸ்தானத்தில் முருகர் சாமி எல்லாம் நல்லா பார்த்தோம். அப்படியே வெளியே வந்து கோயில் பார்த்துட்டு வந்தோம். நல்லா ஹாப்பியாக இருக்குது. மாலை பொழுது, வெயில் அடிக்குது. நம்ம இந்த வழியாக தான் இறங்கி வந்தோம். எல்லாரும் இந்த பக்கம் இயற்கை காட்சி நல்லா இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இதை பாருங்க, நம்ம திருப்பதிக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த ஒரு சின்ன மலையும். இது வந்து ஊரே இருக்குது. இந்த பக்கம்லாம் பாருங்க, இங்கே மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, அதெல்லாம் எல்லாரும் மூலஸ்தானம் சுற்றி வந்துட்டு இருக்காங்க. நம்ம திருப்பதி முருகர். எனக்கு ரொம்ப சந்தோஷம். சாமி பார்க்கணுன்னு நினச்சேன், எப்படியோ பார்த்துட்டேன் இன்னைக்கு. கோபுரம். ஏங்க போகலாமா? எல்லாரும் நல்லா சாமி பார்த்தீங்களா? அப்போ போக வேண்டியது தான். கூட்டம் கம்மி தான். நம்மளுக்கு ஃபஸ்ட்டில் பார்க்கும்போது அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அம்மா வாடா போகலாம். இந்த சின்ன கோபுரம் தான் பழைய கோபுரம். எல்லாம் நடந்து இந்த வழியாக தான் வருவாங்க. இந்த கோபுரத்தில் இப்போ யாரும் வரல. எல்லாம் வண்டி மேலேயே வருது, அதனால் மேலே வந்துடுறாங்க. சில பேர் வேண்டிக்கிட்டு வரவங்க தான் வந்துட்டு இருக்காங்க இந்த கோபுரத்தில். நடைபாதை வழி, திருத்தணி நடைபாதை வழி. திருத்தணி முருகர் கோவில் என்ட்ரன்ஸ் தான் இது. ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி இந்த என்ட்ரன்ஸில் தான் நம்ம போயிட்டு இருந்தோம். இப்போ இந்த பக்கம் விடுறது இல்லை. பாருங்கள், மஞ்சள் குங்குமம் எல்லாம் நடைபாதையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே கொட்டுவாங்க.
வேலு மேல திருநீர் கொட்டியது. என் முன்ன வருஷத்துல உறுப்பாக வாங்க அந்த காலையில் அதான் சொல்கிறேன் அவங்க நல்ல வாய்ப்பு வேண்டாம் எடுமா இன்னும் அதான் சொல்கிறேன் அந்த டிஓ ப்ரொமோஷன் வந்துட்டு ஜிபே நல்ல போடுங்க வைத்து நான் சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோத்துடன் முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். மேலும் ரெக்கார்ட் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டன் அழுத்துக்கோங்க. ஓகே, பாய். கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.